அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கில் பயிற்சி 2.7ல் ஒரு 5 கணக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கணக்கு, பின்வரும் தொடர் வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசையாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது வந்து ஜிபி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜிபின்னா அதனுடைய ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். T2/T1 இஸ் ஈக்குவல் டு T3/T2 இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இப்போ ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம். இதில் வந்து இது T1, T2, T3, T4. ஸோ செக் பண்ணிக்கலாம். T2/T1 இஸ் ஈக்குவல் டு 9/3 இஸ் ஈக்குவல் டு 3. அடுத்து T3/T2 இஸ் ஈக்குவல் டு 27/9 இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. T2/T1 இஸ் ஈக்குவல் டு T3/T2. எனவே இது வந்து ஜிபி. ஃபார்முலாலாம் அப்படியே நீங்கள் எழுதிக்கங்க. நான் வெறும் ஆன்சரை மட்டும் போடுறேன். 44/4 ஈக்குவல் டு 11. 444/44 ஈக்குவல் டு, ஸோ இது 4 டேபிளாக கேன்சல் பண்ணோம்னா 11, இது 111. 111/11. ஸோ இது T2/T1ம் T3/T2வும் ஈக்குவலாக இல்லை. அப்போ இது வந்து ஜிபி கிடையாது. சரிங்களா? அடுத்து தேர்ட் சம், 0.05/0.5. ஸோ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. மேலே கீழே வந்து ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ரெண்டு சைடு மேலே கீழே ரெண்டு பக்கமும் காமனாக 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 5/50 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம்னா 1/10. அடுத்து T3/T2 0.005/0.05. ஸோ இங்கே வந்து 3 டிஜிட் இருக்குது, இங்கே 2 டிஜிட் தான் இருக்குது. இங்கேயும் வந்து 3 டிஜிட்டால் மல்டிப்ளை பண்ணோம்னா மேலே 5 கிடைக்கும், கீழே வந்து இங்கே ஒரு 0 எக்ஸ்ட்ராவாக வரும், 15 வரும். ஸோ இதுவும் 1/10 தான் வருது. அப்போ இதுவும் வந்து நமக்கு ஜிபி. சரிங்களா? ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. எனவே கொடுக்கப்பட்ட தொடர்வரிசை ஒரு பெருக்கு தொடர்வரிசை ஆகும். அடுத்து ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். சரி பாருங்கள், T2/T1 இஸ் ஈக்குவல் டு 1/6/1/3. ஸோ இந்த டிவைடை நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை மாற்றணும்னா இந்த 1/3 ரெசிப்ரோக்கல் ஆகி 3/1 ஆகும். ஸோ இப்போ இது 3 டேபிளால் கேன்சல் பண்ணோம்னா 1/2 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? அடுத்து T3/T2 வேணுமா? T3யோட வேல்யூ என்ன? 1/12 டிவைடட் பை T2வோட வேல்யூ 1/6. இப்போ 1/12 இன்ட்டு 6/1 இது கேன்சல் பண்ணோம்னா 1/2ன்னு கிடைக்குது. இங்கேயும் 1/2, இங்கேயும் 1/2. இதுவும் நமக்கு ஜிபியில் தான் இருக்குது. அடுத்து ஓகே, அஞ்சாவது பார்க்கலாம். ஸோ அஞ்சாவதில் T2/T1 என்ன வருது பாருங்கள், -5/1 ஈக்குவல் டு -5. அடுத்து T3/T2 என்ன வருது பாருங்கள், 25/-5 ஈக்குவல் டு -5. ஸோ T2/T1ம் T3/T2வும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது வந்து ஜிபி ஃபார்ம் ஆகும். இதை வச்சு ஜிபி ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெருக்குத்தொட வரிசை ஆகும். அடுத்து சிக்ஸ்த் ஒன், T2/T1 60/120 ஈக்குவல் டு 1/2. அடுத்து T3/T2 30/60 மறுபடியும் 0 கேன்சல் பண்ணிட்டு 1/2ன்னு வருது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இதுவும் வந்து பெருக்குத்தொட வரிசை. அடுத்து செவன்த் ஒன், T2/T1 என்ன வருது பாருங்கள், 4/16 இஸ் ஈக்குவல் டு 1/4. T3/T2 இஸ் ஈக்குவல் டு 1/4. ஸோ ரெண்டுமே இங்கேயும் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இதுவும் ஜிபி. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மூணுமே வந்து ஜிபியில் வருது. அடுத்து கணக்கு பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதம் உடைய பெருக்குத்தொட வரிசையின் முதல் 3 உறுப்புகளை காண்க. ஸோ பெருக்குத்தொட வரிசைன்னு கேட்டிருக்காங்க, ஜிபின்னு கேட்டிருக்காங்க. அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் A,AR,AR². ஓகேவா? ஏவும் ஆரும் கொடுத்துட்டாங்க. நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஜிபி A,AR,AR² ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 6, ஏவோட வேல்யூ 6 இன்ட்டு 3, 6 இன்ட்டு 3². அப்போது 6, 18, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 9 6
54. ஸோ மூணு டாட் வச்சுக்கணும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஜிபி. அடுத்து ரெண்டாவது சப்டிவிஷன் பார்க்கலாம். a is equal to √3, r is equal to √2. நமக்கு ஜிபி என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? a, ar ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ √3, ar √3 into √2, ar ஸ்கொயர் √3 into √2 whole ஸ்கொயர். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்கள், √3, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் √6, இது ஸ்கொயர் பண்ணும்போது வெறும் 2ன்னு ஆகிடும். அப்போ 2 into √3 2√3ன்னு ஆகும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஜிபி. அடுத்து மூணாவது கணக்கு. ar ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 1000, 1000 into ஆரோட வேல்யூ 2/5, 1000 into 2/5 whole ஸ்கொயர். ஸோ இது 5 டேபிளால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 200 ஆகும். இப்போ 1000, 200 into 2 400, இந்த டைம் என்ன ஆகும் பாருங்கள், 1000 into 4/25. ஸோ 1 times இதில் 40 times வரும். ஸோ 44s are 160 and so on. 3 டாட். இதுதான் நமக்கு தேவையான ஜிபி. ஸோ இப்போ ஆன்சர் 1000, 400, 160, and so on அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்த கணக்கு பார்க்கலாம். பயிற்சி 2.7ல் மூணாவது கணக்கு. ஓகே, என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் 7வது உறுப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஜிபி கொடுத்துட்டு tn வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு tn ஃபார்முலா தெரியணும். tn is equal to a into r power n minus 1. இதில் என்னோட வேல்யூ என்ன? 7வது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூ 7. அடுத்து ஏவோட வேல்யூ என்ன? ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான் ஏவோட வேல்யூ 729. அடுத்து ஆரோட வேல்யூ என்ன? t2 divided by t1. t2 வந்து 243 divided by t1 வந்து 729. ஸோ இதை 3 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? 3 டேபிள். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக 9 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கிறேன். 27ல் 2 9s are 18, ரிமைனிங் 6, 63ல் 7 9s are 20, 63. அடுத்து 8 9s are 72, 1 9s are 9. அகைன் வந்து 9 டேபிளில் போட்டோம்னா 3 divided by 27. அகைன் 3 டேபிளில் போட்டோம்னா 1 divided by 9 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? இப்போ 27 அப்படியே போதுமா? சரி, 1 divided, சாரி, இங்கே நம்ம என்ன பண்ணோம், 9 டேபிளில் போட்டோமா? ஸோ 9 டேபிளில் போட்டோம்னா இங்கே 9 தான் வந்திருக்கணும். ஸோ 1 divided by 3 தான் ஆன்சர். ஓகே, ஆரோட வேல்யூ 1 divided by 3. இப்போது என்ன கேட்டிருக்காங்க? 7வது உறுப்பு கேட்டிருக்காங்க. அப்போ t7 is equal to ar power 6 is equal to ஏவோட வேல்யூ எங்கே பார்த்தோம்? 729 into ஆரோட வேல்யூ 1/3 whole power 6. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம்? 729 2 டேபிள் வச்சு ப்ரைம் ஃபேக்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ 3 டேபிளால் டிவைட் பண்ணோம்னா 2 1s 2 3s 6 1 கேரி 4 3. மறுபடியும் 2 டேபிளால் 81, மறுபடியும் 2 டேபிள்ஸ் 27, சாரி 3 டேபிள் 9, அகைன் 3 டேபிள் 3 3 1 1 2 3 4 5 6. ஸோ அப்போது 729 3 power 6ன்னு எழுதிக்கலாம். இங்கே 1 divided by 3 power 6ன்னு வருது. இங்கே 3 power 6 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ar power 6 is equal to 1ன்னு வரும். அதாவது t7 is equal to 1. ஸோ அப்போ நமக்கு 7வது உறுப்பு t7 is equal to 1. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்து பயிற்சி 2.7ல் 4வது கணக்கு பார்க்குறோம். x + 6, x + 12 மற்றும் x + 15 என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எனில் x இன் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க.
தொடர்ச்சியான 3 உறுப்புகள் அப்படின்னா நம்ம ஜிபியில் எப்படி எடுத்துக்கலாம்? லெட் வேணாம், இது எக்ஸில் இருக்கா? ஓகே, நம்ம அந்த ஃபார்மேட் வேணாம், நம்ம தனியாகவே எடுத்துக்கலாம். a is equal to x plus 6, b is equal to x plus 12, c is equal to x plus 15. சரி, இப்போ இது ஜிபியில் இருக்குது அப்படின்றதுனால b by a is equal to c by b. அடுத்தடுத்து 2 உறுப்புகளின் ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த b இந்த பக்கம் போச்சுன்னா b ஸ்கொயர் ஆகும், a இந்த பக்கம் வந்துன்னா ac ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஒரு கண்டிஷன். நம்ம இதை போட்டும் போடலாம், இல்லை டைரெக்டாக இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போது ஜிபியில் ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்து 3 உறுப்புகள் இருந்ததுன்னா அது ஏபிசின்னு எடுத்தோம்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் கண்டிஷன். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். பியோட வேல்யூ என்ன? எக்ஸ் ப்ளஸ் 12 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு சியோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 15. ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் 12 ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 24x ப்ளஸ் 144 இஸ் ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு 15 15x ப்ளஸ் 15x 6 into x plus 6x 6 into 15 plus 90. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடுறேன். இந்த 15x 6x ஆட் பண்ணால் 21x ப்ளஸ் 19 வரும். ஸோ இந்த 21x இந்த பக்கம் கொண்டு போனோம்னா 24x minus 21x is equal to 90 minus 144. 24 minus 21 3x is equal to 144 na minus 54. So அப்போ x is equal to minus 54 by 2, x is equal to okay 54 by 3 sorry. So அப்போ x is equal to என்ன வரும்? 3 டேபிள் கேன்சல் பண்ணால் 2 3s are no 1 3s are 3 2 carry 8 3s are அப்போ x is equal to minus 18 கிடைக்குது. ஸோ இதுதான் x இன் மதிப்பு. ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். பின்வரும் பெருக்குத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. இதில் எத்தனை உறுப்புகள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இது வந்து tn, இது வந்து a, r வந்து 8/4 ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ நம்ம tn ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நல்லா கவனிங்கம்மா. ஃபஸ்ட்டு a is equal to 4, r is equal to t2 divided by t1 is equal to 2. அடுத்து tn என்னாவது உறுப்பு 8192. ஸோ இப்போ இதுலேருந்து என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது tn ஃபார்முலா எழுதிக்கலாம். a இன்ட்டு r பவர் n-1. இப்போ tnோட வேல்யூ எடுத்து எழுதணும் அப்படின்னா இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 8192க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ ஆரோட வேல்யூவில் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். 4 into r value 2 power n-1 equal to 8192. இந்த 4 மட்டும் இந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகிடும். 2 power n-1 is equal to 8192 divided by 4. ஸோ 4 டேபிளால் கேன்சல் பண்ணோம்னா 2 4s are 8, 1 வந்து டிவைட் பண்ண முடியாது 0. அடுத்து 19ல் 4 4s are 16, 3 carry 32 8. ஸோ 2048 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த 2048 2 டேபிளால் டிவைட் பண்ணிக்கலாம். என்ன வருது பாருங்கள்? 1024 மறுபடியும் 2 5 112 மறுபடியும் 2 256 128 64 32 16 8 4 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போது 2 power n-1 equal to 2048 2 power 11 எழுதிக்கலாமா? இப்போ பேஸ் 2 ஈக்குவலாக இருக்குது. அப்போ பவரில் இருக்க வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். n-1 equal to 11, n is equal to 12. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, இதில் ரெண்டாவது கொஷின் பார்க்கலாம். 1/3 1/9 1/27. ஸோ இதில் ஏவோட வேல்யூ 1/3, ஆரோட வேல்யூ 1/9 டிவைட் பை 1/3. ஸோ இது இப்படி மாற்றி எழுதிக்கலாம். 1/9 into 3/1. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 1/3 அப்படின்னு கிடைக்குது. இங்கேயும் ஆரோட வேல்யூ 1/3. அடுத்து tn is equal to 1/12
2187 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். a r power n minus 1 equal to 1 divided by 2187. a ஓட வேல்யூ 1/3, r ஓட வேல்யூ 1/3 whole power n minus 1 equal to 1 divided by 2187. இப்போ பவரில் வந்து ஒரே மாதிரி இருக்குது. இங்கே பவரில் 1 இருக்குது. அப்போ இங்கே பவர் வந்து ஆட் ஆகிடும். அப்போது மல்டிப்ளை பண்ணும்போது 1/3 ஹோல் பவர் n மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இங்கே ஏற்கனவே -1 இருக்குது. இது மல்டிப்ளை பண்ணும்போது +1 வரும். ஸோ -1 +1 கேன்சல் ஆகிட்டு வெறும் n மட்டும் கிடைக்கும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 1/2187. ஓகேவா? மறுபடியும் இந்த 2187 3 டேபிளால் டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே டினாமினேட்டரில் 3 இருக்குது. நமக்கு ஆன்சர்லேயும் 3 பவரில் வந்ததுன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ 27 டைம்ஸ் 2 டைம்ஸ் 2 கேரி 9 டைம்ஸ் அகைன் 3 டேபிள் 2 டைம்ஸ் 1 4 டைம்ஸ் 3 மறுபடியும் 3 டேபிள் 81 327 39 33 1 2 3 4 5 6 7. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? 1/3 ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு 1/3 ஹோல் பவர் 7. 1 2 3 4 5 6 7. அப்போ என்னோட வேல்யூ 7. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.